ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா இருக்குங்க. ஹரியானா ராஜஸ்தான் பார்டரு. வண்டி டீசலுக்கு நிறுத்தி வச்சுருக்குங்க. டீசல் அடிச்சுக்கிறோம். ஒரு 5 கிலோமீட்டர் ராஜஸ்தானுக்குள்ளே போயிடுவாங்க. டீசல் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நிறுத்தியிருக்கோம். ராஜஸ்தானுக்குள்ளே போய்ட்டு வச்சிங்களேன், டீசல் ரேட் அதிகம். இங்கிறது ஒரு 3 ரூபா அதிகம். ஆல்ரெடி ஹிமாச்சலில் ஃபில் பண்ணிட்டு வந்தாங்க. அங்கே வந்து 81 ரூபா 90 காசு என்னமோ. இங்கே வந்து கம்மி. இப்படி போக ஒரு ஸ்டைலில் எங்கேயும் கம்மியாக அங்கேயும் அடிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிமூஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. அது வந்து ராஜஸ்தானு மத்திய பிரதேஷ் பார்டருங்க. ராஜஸ்தான் முடிஞ்சு மத்திய பிரதேசத்தில் வரப்போகிறோம். பாருங்கள், எடை போடணுங்க. நிறைய வண்டி நிற்கிது. லைனாக போய் எடையை போட்டுட்டு உள்ள என்ட்ரி போடணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம எடை போட்டு வந்தாச்சுங்க. வண்டி நிறுத்தி வச்சுருக்குறோம். ஒரு சீட்டு கொடுப்பாங்க, இட சீட்டு. அதை கொண்டு போய் உள்ளே ஆடிட்டர்ஸ் என்ட்ரி பண்ணோம். நம்ம டிரைவர் போயிருக்காருங்க. அந்த சீட்டை கொண்டு வந்து இங்கே கொடுக்கணுங்க. இது அவுட் பண்ணுற இடம் அது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய பிரதேஷ்க்கு என்ட்ரி ஆயாச்சுங்க. இது ஆஃபர்ண்ணே. இந்த ஒட்டகமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்பவுமே சென்சிட்டிவான ஒரு விலங்குங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்கிறேன், கேட்டுக்குவாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவுமே ஒரு ஆபத்தான விலங்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அவ்வளோ பயந்த சுபாவம். பக்கத்தில் போனால் நம்மளை உனக்கு அடிச்சு வச்சுடாடி எத்தி வச்சிடும். ஆனால் வண்டியிலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அது எப்போ குறுக்கால வரும்னு தெரியாதுங்க. திடீர்னு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வருது. இந்த மாதிரி தான் வண்டி சவுண்டு இது ஒன்று கேட்டாவே அது தாறுமாறு ஓட ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக போய்க்கணுங்க. இந்த மாதிரி வண்டியிலாம் போனோம்னா ஆளுங்க இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுகள் இனத்தை நம்மளுக்கு அப்புறம் ஆப்பு. இண்டூர் தாண்டி நிற்கிறேங்க. இண்டூர் தாண்டி ஒரு காடு ஒன்று வரும். அந்த காட்டுக்கு நிற்கிறேங்க. ஒரு 2 மணி நேரமாக நிற்கிறேங்க. ஃபுல் டிராஃபிக் ஆகி நிற்கிது வண்டியெல்லாம். பாருங்கள், அப்படியே மொல்ல தான் வண்டியில் இறங்கிட்டு இருக்குது. ஆமாம், ரொம்ப நேரம் நின்றுருக்குறேங்க. சரியான இறக்கம். இது ஆக்சிடென்ட் போல தான் தெரியுதுங்களா. க்ரெயினெல்லாம் நிற்கிது. வண்டியும் விழுந்திருக்கும் போல தெரியுதுங்க. நம்ம இன்னும் முன்னாடி போயிட்டு அப்படியே காட்டுறது. சரிங்களா, அது என்ன ஆக்சிடென்ட். சரிங்களா,
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம ஆக்சிடெண்ட்டுங்க. கிட்டத்தட்ட 6 வண்டிங்க. வீடியோவில் பார்த்தா ஒரு 2 வண்டியும் தெரிஞ்சிருக்கும். அது 6 வண்டி. அதில் ஒரு வண்டி தீ பிடிச்சிருச்சு. ஏதோ மருந்து மாதிரி ஊற்றி இருந்துச்சுங்க ரோடெல்லாம் ரோஸ் கலரில். அதெல்லாம் வீடியோ ஒன்றும் கவர் பண்ண முடியல. இத்தனை வண்டி அதில் ஆப்போசிட்டில் ஏறி வந்து நின்றுட்டுருக்காங்க. ரைட் சைட்லேயும் வண்டி நிற்கிது பைபாஸில். லெஃப்ட் சைட்லையும் ஏறி வந்திருக்காங்க. ரைட் சைடில் நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு இதில் வரலான்ட்டு நிறைய பேர் இதில் வந்திருக்காங்க. ஆனால் ரோடு வந்து பெரிய இடத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிக்குங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பாவம் எத்தனை பேர் ஸ்பாட்டை விட்டு ஒன்றும் தெரில. லாரியெல்லாம் வேலைக்கு ஆகுது. ஒரு லாரி வந்து வேலைக்கே ஆகாது. சுத்தமான கேபினே கிடையாது. இப்படியாச்சும் ஒன்றும் தெரிலைங்க. நம்ம வரக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆகிருக்குது. ரொம்ப நேரம் நின்றுருக்குறாங்க. இறக்கத்துக்கெல்லாம் பார்த்து வரணுங்க. பிரேக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. விட்டு விட்டு தான் பிடிச்சிக்கணும். பாருங்க வண்டி எத்தனை வண்டி நிற்கிதுன்ட்டுங்க. ரைட் சைடே ஃபுல்லாக நிற்கிது. இந்த டிராஃபிக் வண்டி இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேங்க. அவ்வளோ லைனாக நிற்கிது. பாரு கண்ணு வரைக்கும் வெறும் வண்டிகளே தான் நிற்கிதுங்க. அவ்வளோ வண்டி. நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம காடு இருந்து இறங்கும்போது நிறுத்தி தாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய பக்கம் அந்த பிரேக் டச் பண்ணி வந்ததுனால வேக்யூம் ஃபுல்லாக இறங்கிருச்சு. நம்மளே ஒரு ஓரமாக இடம் இருந்துச்சு. நிறுத்தி எடுத்துகிட்டு வந்தேன் 2 இடத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இண்டோர் காடு தான் நிற்கிறேங்க. செம்ம டிராஃபிக்கு பார்த்துருப்பீங்க. சுத்தமாக இருக்கிறத 2-3 மணி நேரம் ஆகி போச்சுங்க. வண்டி டயரே சூடாகி போச்சு. வந்து நிறுத்தி வச்சுருக்கிறோம் கொஞ்ச நேரம். பார்த்திங்கன்னா கொதிக்குதுங்க. வேக்கம்லாம் சுத்தமாக போய் வந்துச்சு. ஏன்னா கயிறால் லோஸ் ஆகி போச்சுங்க. தொங்கிருச்சு பின்னாடியெல்லாம். அதெல்லாம் நீங்கள் இது டைட் பண்ணணுங்க. டைட் பண்ணிட்டு வரோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. மத்திய பிரதேசம் முடிஞ்சு மகாராஷ்டிராவில் என்ட்ரி ஆக போகிறோம். இது வந்து சேந்துவா பார்டருங்க. சேந்துவான்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பார்டரு. மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பார்டருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா சாலிஸ்கானில் இருக்குங்க. சாலிஸ்கான் தாண்டி ஒரு காடு. இங்கே ரைட் சைடில் பாருங்க பார்த்தீங்களா அப்படியே தண்ணி மாதிரி. அதெல்லாம் தண்ணி கிடையாதுங்க. அது எல்லாமே இந்த சோலார் பேனலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எச்சாவே இருக்கும். சரியாக தெரிலிங்க. மலை மேலேருந்து பார்த்தா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் இருக்கும். அது எல்லாமே சோலார் பேனல். ஆனால் உங்களுக்கு பார்த்து தண்ணி மட்டும் தெரியும். அத்தனை இது பவர் எடுக்கிறாங்க அதுலேருந்துங்க. இல்லை டச் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னாங்க நம்ம பீடுன்னு ஒரு ஊர் வரும். அந்த பீடுலேருந்து சாலிஸ்கான் வரைக்கும் நம்ம ஊரில் இருந்தாலும் சரி, இங்கேருந்து போனாலும் சரி, இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஊர் பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா சாலிஸ்கான்லேருந்து பீடு, ஊர்லேருந்து தான் பீட்லேருந்து சாலிஸ்கான். இந்த ரூட் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஓட்டக்கூடாதுங்க அதிகபட்சம். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா திருட்டு தொல்லை ஜாஸ்திங்க. யாரும் ஓட்ட மாட்டாங்க. நானே பயந்துட்டு தான் வந்தேன். ஆப்பிள் வண்டி நைட் வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணிவிட்டேன். டைம் ஆகிடும் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் பரவாயில்லைங்க. சாலிஸ்கான் வரும்போது கொஞ்சம் வெடிஞ்சிருச்சுங்க. 5 மணி பக்கம் ஆகிடுச்சு. வெடிக்கல. எல்லாம் வண்டியில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்துட்டுருக்குறேங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடிங்க எல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வண்டிங்க. இங்கே தான்
ஒரு மேலே தார்பாய் கிழிச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் கிழிச்சு ஒரு 10 பாக்ஸ் 15 பாக்ஸ் எடுத்துட்டாங்களாமா. அதை விசாரிச்சு பார்த்துருந்தா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தது இதை பற்றி. அப்போ சொன்னார் ஒருத்தர், அது நமக்கு தெரிஞ்ச டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா ஆப்பிள் பாக்ஸு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு கிட்டத்தட்ட 2600 700 இந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கணக்கு போட்டுங்க, ஒரு 10 15 பாக்ஸுங்கும்போது அதுக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு கணக்கு போட்டுங்க. அதிலே காவாசி வாடகையே போயிடுச்சு. இது யாருன்னா டிரைவர் பேட்டாவில் பிடிச்சிருவாங்க. அதனால் முதல் கார் பார்த்தாங்க வரணும்.